வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வழக்கம் போல திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் என்ன எதிர்பார்த்தோமோ அதுதான் சட்டமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தந்தை எப்படியோ அப்படித்தானே பிள்ளையும் இருப்பார். சட்டமன்ற மேன்மைகளையும் மாண்புகளையும் குலைத்து சீரழித்து அந்த பாரம்பரியத்தை இன்று வரை 72 துவங்கி இன்று வரை அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். பல்வேறு காரணங்களை சொன்னார்கள். அதற்கு கூட்டமெல்லாம் போட்டார்கள். ஜனநாயகம் படும் பாடென்றெல்லாம் சொன்னார்கள். ஒரே ஒரு விஷயத்தை மக்கள் பார்க்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்ன பேசினீர்கள், எது அவை குறிப்பில் இருக்கிறது, அந்த விவகாரமே இல்லை. ஒரு சபாநாயகரை ஏகவசனத்தில் பேசுவதும், ஆபாச சைகைகளை காட்டுவதும், தாளை தூக்கி எறிவதும், பாட்டிலை தூக்கி எறிவதும், கிண்டல் செய்வதும், அது ஒரு சட்டமன்றமாகவே உங்களுக்கு தெரியவில்லை. இதனால் 79 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டு 10 பேர் உள்ளே இருந்தார்கள். 2006 என்ன நடந்தது? அதிமுகவின் 61 உறுப்பினர்களில் 60 பேர் வெளியேற்றப்பட்டார்கள். இன்றைய முதல்வர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அவர் மட்டுமே எஞ்சியிருந்தார். ஏனென்றால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அன்று அவர் சபைக்கு போகவில்லை. ஆனால் மறுநாள் அத்தனை பேரையும் ஒருவராக இருந்து சமாளித்தார். இப்பொழுது பல முறை முதல்வராக இருந்தவர் அவரும் அவையில் இருக்கலாம். அவருடன் 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஒரு மானிய கோரிக்கையில் 89 உறுப்பினர்கள் இருந்தால் அத்தனை பேரையும் சபாநாயகர் பேச அனுமதிக்க நேரம் இருக்காது. 2-3 பேர் தான் பேச முடியும். இந்த 10 பேர் அவைக்கு வந்திருந்தால் அதில் யாராவது திமுக தலைவர் உட்பட யாராவது 2-3 பேர் பேசியிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு இந்த துணிச்சலும் திராணியும் இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சஸ்பெண்ட் செய்யப்படாத 10 உறுப்பினர்களில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் 2 முன்னாள் அமைச்சர்களும் வேறு இருந்திருக்கிறார்கள். இவர்களில் 2-3 பேர் பேசியிருக்கலாமே. பேசுகிற துணிச்சல் ஏன் இல்லை? அவர்களுக்கு துணிச்சல் வராது. ஏனென்றால் முதல்வரே சொன்னதைப் போல அவர்கள் இங்கே வந்திருந்தால் 2006 2011 வரை இவர்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி சீர்குலைந்தது, எத்தனை அதிகார மையங்கள் இருந்தது, எத்தனை நிலை அபகரிப்புகள் இருந்தது போன்றவற்றை நான் ஃபோட்டோ நகல் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். அதையெல்லாம் சந்திக்கிற துணிச்சல் அவர்களுக்கு இல்லை என்று முதல்வர் அறைகூவல் விடுக்க அஞ்சி நடுங்குகிறது திமுக. இது குறித்துத்தான் இன்று நாம் பேசப்போகிறோம். இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக தமிழக காவல்துறையின் முன்னாள் தலைவர் அலெக்சாண்டர் அவர்கள். வணக்கம். அண்ணா தொழிற்சங்க முன்னாள் மாநில செயலாளர் சங்கரதாஸ் அவர்கள். வணக்கம். புதிய உழைப்பாளர் கட்சியின் நிறுவன தலைவர் திருவாரூர் காந்தி அவர்கள். வணக்கம். இந்த காவல்துறை மானியம் முதல்வர் அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். எத்தனை துறை இருந்தாலும் அதனுடைய வளர்ச்சி எங்கே இருக்கிறது என்றால் ஒரு மாநிலத்தின் பாதுகாப்பிலும் சட்டம் ஒழுங்கிலும் இருக்கிறது என்பதில் முதல்வர் தீவிரமாக இருப்பார். காவல்துறை பற்றி முதல்வரின் அணுகுமுறை, இந்த காவல்துறை மானியம், இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? முதல்ல இந்த காவல்துறை என்பது எவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட் என்பதை சொல்லியாக வேண்டும். தமிழ்நாடு தழுவிய டிபார்ட்மெண்ட். இதில் 4 ஜோன்ஸ், 11 ரேஞ்ச், 7 கமிஷனரேட், 33 டிஸ்ட்ரிக்ட், 244 சப்டிவிஷன், 1287 போலீஸ் ஸ்டேஷன், 1,25,000 போலீஸ்காரர்கள் இருக்கிறார்கள். எந்த டிபார்ட்மெண்ட்டே இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல. இது மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட். இதை நிர்வகிப்பதற்கு சில முக்கியமான தகுதிகள் வேண்டும். லீடர்ஷிப், கரேஜ், தைரியம், போல்ட்னஸ் அண்ட் எபிலிட்டி டு ஃபோர்ஸி, முன் பின்னால் என்ன வரும் அப்படின்னு பார்க்குற ஒரு தன்மை, எதிர்பார்ப்பு தன்மை, a sense of anticipation and a desire not to let go, to fight and not to yield. அது and a mind unruffled by adversity. என்னதான் வந்தாலும் அசையாமல் நிற்கிறது. இந்த குணங்கள் அனைத்தும் ஒருங்கே அமைந்த முதலமைச்சர் நம்ம அம்மா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாக அவங்கள்ட்ட வேலை பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும். அது இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். காவல்துறைக்கு என்ன தேவை என்பதை நன்கு அறிந்த சீஃப் மினிஸ்டர் அவங்க. சால பரிந்தூட்டும் தாய் என்று சொல்லுகிறார்களே, அதே போல் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவாங்க. அது சரியாக இருந்தால் கொடுத்துருவாங்க, நிச்சயமாக கொடுத்துருவாங்க.
ஆகவே இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய வளர்ச்சி, அதனுடைய ஸ்ட்ரெங்தனிங் எல்லாமே அவங்க ரொம்ப சிறப்பாக எப்பொழுதும் கவனித்து கொடுக்குறாங்க. இது எல்லா போலீஸ்காரர்களுக்கும் தெரியும். கம்பேரும் பண்ணுவாங்க. அவங்க மனசுக்குள்ளேயே இது அவர் பீரியட் எப்படி இருக்கும், இவங்க பீரியட் எப்படி இருக்கும்னு கம்பேர் பண்ணுவாங்க. நிச்சயமாக ஸ்கோரிங் இங்கே தான் ஜாஸ்தியாக இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த மானியம், இந்த நவீனப்படுத்துதல் சொன்னீங்க, நவீனப்படுத்தலுக்கு இந்தியாவுக்கே விதையிட்டது, இந்திய காவல்துறைகளுக்கு அத்தனை காவல்துறைகளுக்கும் ஆழமாக விதையிட்டது அம்மா தான். அதில் வந்து சந்தேகமே கிடையாது. அவங்க தான் தமிழ்நாட்டுக்கு முதல்ல AK-47 எந்த ஸ்டேட்லேயும் இல்லாத சமயத்தில் நம்ம கொண்டு வந்தது அவங்க தான். இன்சாஸ் கொண்டு வந்தது அவங்க தான். பெரட்டோ ரைஃபிள் இது மாதிரி ஆர்ம்ஸில் கொண்டு வந்தது அவங்க தான். எக்யூப்மெண்ட்ஸ், இந்த போய் குண்டு பிடிக்கிறதுலாம் நோண்டி பார்க்குறாங்களே, கொண்டு போகிறாங்களே, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது அவங்க தான். போலீஸ் ஃபோர்ஸை நாய்ப்படை முதற்கொண்டு அதிகமாக்குறது அம்மா தான். ஆகவே அவளுக்கு மாடர்னைசேஷன் என்பது அவளுக்கு ஒரு மாடர்ன் திங்கர், தேர்ஃபார் மாடர்னைசேஷன் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ். அவங்களுடைய எண்ணம் அதுதான். மாடர்னைசேஷன் விட்டுருங்க, அண்ணாவிற்கு பிறகு, அண்ணா 67 69 அண்ணாவுக்கு பிறகு உங்கள் டிஜிபி அலுவலகத்துக்கு வந்த ஒரே முதல்வர் அவர்தான். அவ்வளோதான், கரெக்ட். உண்மைதான், அது உண்மைதான். ஆகவே இந்த மானியத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நாங்கள்லாம் டிஜிபியாக இருக்கும்போது காவலர்களுக்கு ஏகப்பட்ட செஞ்சாச்சு. இப்போ காவல்துறையுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்த பட்ஜெட்டில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ஜாஸ்தியாக. காவல்துறையை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவதற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்ஸ் இந்த பட்ஜெட்டில் நிறையா கொடுத்துருக்காங்க. மாடர்னைசேஷன் நிறையா கொடுத்துருக்காங்க, கம்யூனிகேஷன் நிறையா கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னால் சர்வேலன்ஸ், இந்த கேமராஸ் எக்ஸெட்ரா, இந்த மாதிரி மாடர்ன் திங்ஸ். போலீஸ்காரங்க திருப்பி போலீஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, இருக்கிற லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணணும் என்ற ஒரு அவாவின் மீதில் அதிகமாக கொடுக்கப்பட்ட பட்ஜெட் என்று தான் நான் இதை கருதுகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா காவல்துறையினுடைய சம்பளம், அவருடைய வண்டி வாகனம் வாங்குதல், பராமரித்தல், கட்டிடங்கள் கட்டுதல், அதை பராமரித்தல், தொலைத்தொடர்பு சாதனங்கள் வாங்குதல், அதை அமைத்தல், பராமரித்தல், உபயோகித்தல், காவல்துறை நவீனப்படுத்தல் எல்லாமே இந்த பட்ஜெட்டில் வரும். ஆனால் இந்த பட்ஜெட் மிக முக்கியமான பட்ஜெட் எதுக்குன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு, கட்டுமான பணிகளுக்கு தான் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்க, புதிய காவல் நிலைய கட்டடங்கள் கட்டுறாங்க. பல ஊர்களில் கட்டிருக்காங்க, நிறைய ஊரில் கட்டியிருக்காங்க. உதாரணத்துக்கு எந்தெந்த ஊரில் கட்டிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடலூர், திருப்பாப்புலியூரில் இன்ஸ்பெக்டர் 3 சப் இன்ஸ்பெக்டர் 59 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ்க்கு வீடு. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் சப் இன்ஸ்பெக்டர் 2, காவலர்களுக்கு 44 வீடு. நாகப்பட்டினம் மயிலாடுதுறையில் இன்ஸ்பெக்டருக்கு வீடு, சப் இன்ஸ்பெக்டருக்கு 2 வீடு, கான்ஸ்டபிளுக்கு 40 வீடு. அம்மை நாயக்கனூரில் இன்ஸ்பெக்டருக்கு வீடு, அம்மை நாயக்கனூருங்கிறது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், சப் இன்ஸ்பெக்டருக்கு 5, கான்ஸ்டபிளுக்கு 18 வீடு. வேலூரில் திம்மப்பேட்டையில் சப் இன்ஸ்பெக்டருக்கு வீடு, கான்ஸ்டபிளுக்கு 19 வீடு. திருப்பூரில் குடிமங்கலத்தில் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு வீடு, சப் இன்ஸ்பெக்டருக்கு வீடு, கான்ஸ்டபிள்ஸ்க்கு வீடு. தூத்துக்குடி கழுகுமலையிலையும் வீடு. ஆக பல இடங்களில் வீடுகள் கட்டுதல் மிக முக்கியம். நாங்கள்லாம் போலீஸில் சேர்ந்தப்போ 1970s பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு பேர் வீடு அல்ல, லைன் ஹட்ஸ். அப்படி வரிசையாக வீடு இருக்கும், ஒரு ரூம் இருக்கும், முன்னால் ஒரு வரண்டா இருக்கும், பின்னால் ஒரு சின்ன அறை மாதிரி இருக்கும். அதுதான் பாத்ரூம், அதுதான் கிச்சன் எல்லாம். ஆனால் இப்போ ஸ்பேஸ் ஹஸ் பின் இன்க்ரீஸ்ட். நேற்று சொல்லிக்கிட்டு தான் ஒரு போலீஸ்காரர், ஐயா இன்ஸ்பெக்டர் வீடு மாதிரி இருக்க எங்கள் வீடு அப்படின்னு சொன்னார். ஆகவே வீடுகள் கட்டுவது மட்டுமல்ல, வீட்டினுடைய விஸ்தீரணத்தையும் அதிகப்படுத்தியது மேடம் சீஃப் மினிஸ்டர் தான். இது காவலர் குடியிருப்புகள். இதை தவிர்த்து காவலர் குடியிருப்பு தவிர்த்த மற்ற கட்டடங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்ஸ் ஃபார் ஆர்ம்ட் ரிசர்வ், நிர்வாக கட்டடங்கள், அது கரூரில் கட்டுறாங்க, சேலத்தில் கட்டுறாங்க. கோயம்புத்தூர் கமிஷனருடைய ஆஃபீஸ் சிறியதாக இருக்குதுன்னு சொல்லி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. விருதுநகரில் ஆர்ம்ஸ் அம்யூனிஷன் டெப்போ அது கட்டுறாங்க. ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸில் எக்ஸ்டென்ஷன் கட்டுறாங்க. நியூ வாஷபிள் புதுப்பண்ணாரப்பேட்டையில் சமுதாய கூடம், கம்யூனிட்டி ஹால் போலீஸ்காரங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க. ஈவன் ஃபார் டாக்ஸ் she has allotted money this time. Even for dogs, for the kennels. காவல்துறை குடியிருப்புகள் அல்லாத கட்டடங்கள் இவைகள். காவல் நிலைய கட்டடங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவல் போலீஸ் ஸ்டேஷன்ஸ், பல ஊர்களில் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் ரிமோட் பிளேஸில் யாருடைய வீட்டில் தான் இருக்கும். அதெல்லாம் ஒழிஞ்சிட்டு வருது. இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் திருவள்ளூரில் வெள்ளவேடு, தஞ்சாவூரில் பேராவூரணி, கிருஷ்ணகிரியில் ஊத்தங்கரை, திருச்சி ஜில்லாவில் ஜம்புநாதபுரம், அரியலூர் டிராஃபிக் ஸ்டேஷன். இது தவிர ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். சிஐடி, மதுரை கிரைம் பிரான்ச் சிஐடிக்கு பில்டிங், ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச் சிஐடிக்கு பில்டிங், சிவகங்கை கிரைம் பிரான்ச் ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி பில்டிங். இதெல்லாம் விட்டது போக இந்த வீடுகளுக்கெல்லாம்
காம்பவுண்டு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில், நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில், தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் வீடுகளை சுற்றியும் அலுவலகங்களை சுற்றியும் காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க. இந்த காம்பவுண்டுன்னு சொல்லுற சமயத்தில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சவுத் பீச் ரூபா ஒரே மாதிரி லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பி போட்ட காம்பவுண்ட், அதுவுமே அம்மா சாங்ஷன் பண்ண காம்பவுண்ட் தான். அதை விட அழகாக இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே இந்த 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 விஷயத்தில் இந்த கட்டடங்கள் கட்டுதல் மிக முக்கியமாக காரியமாக இதில் பட்ஜெட்டில் இருக்குது. அடுத்து மொபிலிட்டி, வண்டிகள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சில சமயங்களில் வண்டி ரோட்டில் போய் நடுவில் நின்று போயிடுது, அதை எடுக்கிறதுக்கு வண்டி கிடையாது. ஆகவே இந்த மாதிரி வண்டிகள் ரெக்கவரி வெஹிக்கிள்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதில் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. க்ரைம் ஒர்க், லா அண்ட் ஆர்டர் ஒர்க், பெட்ரோல் டியூட்டிஸ், எஸ்கார்ட் வெஹிக்கிள்ஸ், போலீஸ்காரங்களை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறதுக்கு, கைதிகளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகிறதுக்கு வண்டி, இது மாதிரி ஏகப்பட்ட வண்டிகள் இந்த தடவைக்கு சாங்ஷன் ஆகிருக்கு. அவையின் நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவித்தார். டோட்டல் குந்தகம் தான் விளைவிச்சாங்க. அதனால் சபாநாயகர் நடவடிக்கை எடுத்தார். சஸ்பெண்ட் செய்யப்படாத சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன் காவல்துறை மானியத்தில் பங்கேற்க வரவில்லை என்று முதலமைச்சர் ஒரு சவாலாக, ஒரு அறைகூவலாக விடுத்திருக்கிறாரே, இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மாண்புமிகு அம்மா அவர்கள் தொடர்ந்து கவனித்து வந்தார்கள். பேரவைத் தலைவரும் தொடர்ந்து கவனித்து வந்தார்கள். இந்த அவை நடவடிக்கையில் மாண்புள்ளவர்கள் முதலில் உள்ளே வந்திருக்கிறார்களா என்று தமிழக மக்களே இன்றைக்கு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு சபை நடவடிக்கை போய்விட்டது. வள்ளுவர் சொல்லுகிறார், வானோடு என் வன் கண்ணர் அன்னருக்கு நூலோடு என் நுண்ணவை அஞ்சுபவர்க்குன்னார் வள்ளுவர். வீரம் இல்லாதவருக்கு வாள் கையில் இருந்து என்ன பயன், அதுபோல் அவைக்கு அஞ்சுபவனுக்கு பல நூல்கள் பற்றி என்ன பயன் என்று சொல்வார், வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதுபோல் அவைக்கு அவருடைய தொகுதியை பற்றியோ அல்லது விவாதங்களை பற்றியோ பேசினா பரவாயில்ல, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று அமைச்சர்கள் தான் இடையில ஏதேனும் தவறு இருந்தால் சொல்லுவாங்க. அப்புறம் சபை இதை டைம் கொடுப்பாங்க, தொடர்ந்து அந்த உறுப்பினர் பேசுவார். இன்றைக்கு இந்த அவையில் தலைகீழே இருக்குது. அமைச்சர்களை பேச விடாமல், பதில் சொல்ல விடாமல், எதிர்க்கட்சி வரிசையில் உள்ள இந்த உறுப்பினர்கள் தொடர்ந்து பல மணி நேரம் 5:30 வரைக்கும் கூட சபை இருக்கிற அளவுக்கு பேசி கொண்டு இருக்கிறார்கள். அமைச்சர் பேசினா உடனே கோபம் வருது, பதில் சொல்ல விட மாட்டார்கள். அவர்கள் தவறாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள், அவையில் தவறான புள்ளி விவரங்களை சொல்லுகிறார்கள், இந்த அரசின் மீது இழித்து பழித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பதில் சொன்னால் உடனே கோபம் வந்து விடுகிறது. கடைசியில் எழுந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன் என்று ஒரே வார்த்தையில் முடிக்கிறார். அவையை நடத்தி விடாமல் சபாநாயகரை நோக்கி சீட்டை விட்டு இருக்கையை விட்டு எழுந்து ஓடி வருகிறார்கள். விதி இருக்கு, கை நீட்டி பேசக்கூடாது, அவருடைய அனுமதி இல்லாமல் இருக்கையை விட்டு எழுந்துடக்கூடாது, விதி இருக்கு. இன்றைக்கி விதியே வேணாம், அந்த 121 விதி இருக்க சபை விதி, அதுதான் இவர்களுடைய தலைவிதியை நினைச்சிருக்குது. இடைக்கால நீக்கத்தில் வெளியே இருக்காங்க. அந்த விதியே கூடாதுன்னு தான் இப்போ கோர்ட்டுக்கு போகிறாங்க. சட்டமன்றத்தில் ஜனநாயக மரபை இப்போ கடைபிடிக்காமல் அதை காற்றில் பறக்க விடுவது யார்? எல்லா பத்திரிகை நண்பர்களும் உள்ளே இருக்கிறார்கள், மக்களும் மேலே இருந்து பார்வையாளர் மாடத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், தமிழகம் ஃபுல்லாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சபாநாயகரை, இதே சபாநாயகர் அவருடைய கட்சிக்காரராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பார் தெரியுமா? பெரிய ஜாதி கலவரத்தை உருவாக்கி இருப்பார். நான் தலித்திலும் கடைசியாக உள்ள ஒரு ஆதி திராவிடர் தலித்தை அமர வைத்திருக்கிறேன், அண்ணாவின் இதயத்தோடு இருக்கிறேன். இந்த தலித் அமைப்புகள்லாம் வெளியே என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது? அவரை அசிங்கப்படுத்துகிறார்களே, ரங்கநாதன் ஓடி கையை இப்படி நீட்டுகிறாரே, அன்பழகன் நீட்டுகிறாரே, இந்த தலித் அமைப்புகளால் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பெரிய கலவரமாக உருவாக்கியிருப்பார். புரட்சி தலைவர் வழி வந்த அம்மா அவர்கள் அதை நடுநிலையோடு சகித்து கொண்டு இதுவரையில் காத்து கொண்டு இருந்தார்கள். என்றால் அவர் ஜாதி கலவரத்தை உருவாக்கி ஒரு சபாநாயகரை அளவுக்கு மீறி அவமானப்படுத்தி கொண்டிருந்தார்கள். போட்டி சட்டமன்றம் நீக்கிட்டால் வெளியில் போட்டி சட்டமன்றம் என்று சொல்கிறார்கள். அது போட்டி அல்ல, போலி சட்டமன்றம். அதுக்கு என்ன அரசியல் சட்ட அங்கீகாரம் இருக்கா? சட்டசபை செயலாளர் கலந்துக்கிறாரா? ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கலந்துக்கிறாரா? அரசுக்கு கோரிய தொகை வழங்கப்படுகிறது. துறைமுருகன் தொகை எங்கே வழங்குவோம், எங்கே போய் அக்கௌண்ட்டில் சேரும்? இல்லை, அதாவது ஒரு விஷயத்தை போலி சட்டமன்றம், ஜனநாயகம் படும் பாடு என்று பேசுகிறார்களே, இது மக்களெல்லாம் மடையர்கள் நினைத்து பேசி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய நோக்கம் ஒரு விஷயத்திற்கு விளக்கம் கேட்கவோ, சரியான தவறை சுட்டி காட்டி அதுக்கு ஆலோசனை சொல்வதை போல இல்லை. இவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். தாறுமாறாக
ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அது மாலை பத்திரிகையில் அச்சிட வேண்டும். இது செய்யறதுக்காக இதை புரிந்து கொண்ட அமைச்சர்கள் தான் குறுக்க வராங்க. அதை பற்றி சௌரியமாக மறைத்து விடுகிறார்களே. மறைப்பது மட்டும் இல்லை, அமைச்சர் வந்து குறுக்கிட்டு அதை கிளியர் பண்ணிட்டா கூட மறுபடியும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இவங்க தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. போன அவையில் கூட கடைசியாக இறுதியில் ஒரு புள்ளி விவரத்தை பேரவைத் தலைவர் அவர்கள் சொன்னார்கள். ஆளுங்கட்சியை விட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தான் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன், அவர்கள் தான் அதிக நேரம் பேசுகிறார். இறுதியில் ஒரு புள்ளி விவரம் சொன்னார், ஞாபகங்களா? ஒரு குறிப்பே சொன்னார் மொத்தமாக. இதேமாதிரி சட்டம் ஒழுங்கு புள்ளி விவரத்தையும் அதில் சொல்லியிருந்தார். இந்த எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு ஜனநாயக முறைப்படி எவ்வளோ நான் வாய்ப்பு கொடுத்துருக்குறேன் ஆளுங்கட்சியை விட சொல்லியிருந்தார். அதை விட இப்போ கூடுதலாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஆளுங்கட்சி சேர்ந்த அமைச்சராக இருந்தால் கூட ஏதேனும் ஒரு வார்த்தை தவறாக இருந்தால் சபையிலிருந்து நீக்கிறாரு. நடுநிலையோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அமைச்சர் அவையில் அமர்ந்து விடலாம், 15 ரூபாய்க்கு ராட்சியத கேக்கு எல்லாம் கூட ஆர்டர் பண்ணிட்டாங்க. செக்ரட்டரியேட் ஸ்டாஃபுங்களை யார்கிட்ட பிஏவை போடுறது, யார்கிட்ட பியூனா போடுறது, தபேதாரை போடுறதுன்னு. இல்லை, நிறைய காவல்துறை அதிகாரிகள்லாம் முதல் நாளே போய் அங்கே க்யூவில் நின்று கதைகள்லாம் நமக்கு தெரியும். அதனால் இவர்களால் அதுக்கு தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்கள் அமைச்சர்கள் போல நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது ஒரு எதிர்க்கட்சி போல அவர்கள் நடந்து கொள்ளவில்லை, எதிர்க்கட்சியாக கூட அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. அவர்கள் தான் ஆட்சி நடத்த வேண்டும் என்பது போல அவர்கள் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. இப்போ இந்த திராணி ஏன் திமுகவுக்கோ திமுக தலைவருக்கோ வரவில்லை? அதாவது சார், இது நல்ல கேள்வி தான். நீண்ட காலம் சட்டமன்ற உறுப்பினர், திமுக தலைவர், அவருடைய சொந்த ஊர், அவருடைய தொகுதி இப்போ 2வது முறையாக எம்எல்ஏ இருக்கிறாரு. 5 முறை முதல்வராக இருக்கிற ஒரு தொகுதியை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அந்த திருவாரூரினுடைய நகர பேருந்து நிலையத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 10 அல்ல 15 பஸ்ஸு தான் நிற்க முடியும். இது ஒரு பஸ் ஸ்டாண்டான்னு முதல்ல பாருங்கள். அது மட்டும் அல்லாது அந்த ஊர் திருவாரூருக்கு செல்ல வேண்டுமென்றால் அந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளே இருக்கிற ரோட்டில் சென்று தான் அடுத்த இடத்துக்கு நீங்கள் செல்ல முடியும். இப்படி ஒரு தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டு உள்ளே போய் ஒரு ஊருக்கு போகிற ஒரு தொகுதி நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. அதை கூட அதுவும் 5 முறை முதல்வராக இருந்த ஒரு தொகுதி தான், அவருடைய சொந்த ஊர். 5 முறை முதல்வர், இப்போ 2வது முறை எம்எல்ஏ. அதே புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்தில் போய் பாருங்கள், ஆர்கே நகர், இந்த யாத்திரிகள் நிவாசை பார்த்தா வெளிநாட்டில் இருக்கிறவமா உள்நாட்டில் இருக்கிறவனே தெரியல. இப்படி ஒரு பிரம்மாண்டமான, ஏன்னா அந்த நம்மளுக்கு நன்றி கடனாக அந்த மக்களுக்கு நம்ம செய்கிறது தான் ஒரு அரசியல்வாதியோட கடமையாக இருக்கணும். 5 முறை முதல்வராக இருந்த அவர் திமுக தலைவர், அந்த அவருடைய சொந்த ஊரில் அரசு பள்ளிக்கூடம் கிடையாது நகரத்தில். 2மே ப்ரைவேட் தான். வாசோ ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஜிஆர்எம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தான் இருக்க ஒழிஞ்சு அரசு பள்ளி கிடையாது. ஒரு மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளியோ அரசு பள்ளி கிடையாது. ஒரு மகளிருக்கான தனி கல்லூரி கிடையாது, அதுவும் ஒரு ப்ரைவேட்டில் தான் இருக்குது. இவங்களுக்கு வந்து சென்ட்ரலில் ஸ்டேட்டில் 2 இடத்துலையும் இவங்க நீண்ட காலம் மத்திய அரசாங்கத்தையே தன்னுடைய கையில் வச்சுருக்கிற நேரத்தில் கூட தன்னுடைய சொந்த ஊர்லேருந்து நேரடியாக சென்னைக்கு தலைநகருக்கு ஒரு ட்ரெயின் கிடையாது. எங்கேயோ காரைக்கால்லேருந்து வர்ற ட்ரெயின் அப்படியே அது வழியாக போகும். அந்த ஒரே ஒரு ட்ரெயின் தான் திருவாரூர்லேருந்து வர்றதுக்கு. ரயில்வே நிலைக்குழு தலைவராக டிஆர் பாலு இருந்தார். அவரு கூட அவர் பையன் மன்னார்குடியில் நிற்கணுன்றதுக்காக 2 வண்டியை நார்த்துக்கு போகிறதுக்கெல்லாம் அவர் ஊர்லேருந்து விட்டுக்கிட்டார் ஒழிஞ்சு இவர் நம்ம பிறந்த ஊர், இந்த ஊருக்கு செய்யணும் அப்படின்ற எண்ணம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள்லாம் ஒரு ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் கொடுக்காமல் திமுக தலைவரிடம் ஒப்படைத்தார்கள்ல. அப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் கேபினட் அந்தஸ்துள்ள டிஆர் பாலு ரிசைனே பண்ணல. இல்ல, அதுக்கு விளக்கம் என்ன சொல்றாருன்னா, டிஆர் பாலு, நான் இது வந்து சபாநாயகர் போட்ட பதவி, இது வந்து எனக்கு வந்து பிரதமரோ ஜனாதிபதியோ எனக்கு கொடுக்கல, எனக்கு சபாநாயகர் நேரடியாக கொடுக்கப்பட்டது, சபாநாயகர் தான் முடிவு பண்ணாத அப்படி. நீ ராஜினாமா பண்ண வேணான்னு சொல்ல போறாரு சபாநாயகரை. கூட்டணி கட்சியிலிருந்து வெளியில வந்துட்டு அதில் அந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் அதில் நிலைக்குழு தலைவராக இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான விஷயம் நினச்சி பாருங்கள். அப்போ பதவி தான் வேணும், எங்களுக்கு பதவி தான் முக்கியம். அப்போ இந்த சட்டமன்ற நிகழ்வுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், தமிழக முதல்வர்கள் ஒரே ஆளாக போய் கிட்டத்தட்ட 2 மணி நேரங்களுக்கு மேலாக சபையில் அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் அனுமதித்தோமே, நாங்கள் அனுமதி கொடுத்தோமே. அனுமதி நீங்கள் சபாநாயகர் கொடுத்தார், அதை கூட பாருங்க ஆணவமாக நாங்கள் அனுமதி கொடுத்தோம் அப்படின்னு ஸ்டாலின் பேசுறாரு. இல்ல, அவரை பேச வைத்து அழகு பார்த்தவர் எங்கள் தலைவரா அன்று. அதை கூட நீங்கள் செய்யவில்லை என்றால் ஊடகங்கள் எப்படி உங்களை சித்தரித்து காட்டியிருக்கும் என்பதற்காக
அதற்காக வேற வழி இல்ல. அதாவது அந்த தைரியம் வந்து என்கிட்ட மட்டும்தான் உண்டுன்றத நிரூபிக்கிற ஒரு நிகழ்வு. அம்மாவுக்கு ஒரு தைரியம் உண்டு. நீங்கள் 89 நடத்தி காட்டிய நாடகத்தினால் என்ன நிகழ்ந்தது என்கிற அனுபவ பாடமும் இருப்பதனால் பயந்து போய் அனுபவிச்சிங்க. மார்ச் 20 இன்னொன்னு, அதுக்கு பிறகு சட்டமன்ற நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டால் சபாநாயகருக்கு உண்டான மரியாதையை கொடுப்பது கிடையாது. சபாநாயகர் எத்தனையோ முறை என்னை கேவலமாக உங்களுடைய கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாம் பேசுகிறார்கள், அதை கண்டிக்க மாட்டீர்களா, நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற என்று நிராயுதபாணியாக சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை கூட சட்டசபையில் ஏற்பட்டது. அப்பொழுது கூட சட்டசபையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எழுந்திரிச்சு என்ன சொல்றாருன்னா, எங்க கட்சி எம்எல்ஏ செய்யறதெல்லாம் எனக்கே பிடிக்கல, வெக்கி தலை குனிய வேண்டியதா இருக்கு, மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அது அதிமுக அது மாதிரி சொல்ல முடியுமா யாராவது ஒரு ஆளா? அப்ப உங்களுடைய எம்எல்ஏக்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை நீங்கள் சட்டமன்றத்திலே நிரூபிக்கிறீர்கள், பதிவு செய்கிறீர்கள். அது மட்டுமல்லாது சபையிலிருந்து நீங்கள் செய்கின்ற அராஜகத்தை எல்லாம் பார்த்து வெளியேற்றி உங்களை சஸ்பெண்ட் செய்தவுடன் நீங்கள் உடனடியாக கோர்ட்டுக்கு செல்கிறீர்கள். முதலில் சட்டமன்றத்தை மதிக்கவில்லை, அதனால் வெளியேற்றப்படுகிறீர்கள். அது தவறு என்று நீதிமன்றத்துக்கு செல்கிறீர்கள். நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளும் போதே கோர்ட்டை அவமதிப்பது போல் சட்டமன்றத்தில் உள்ளே நுழைந்து ஒரு போட்டி கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்கிறீர்கள். இது சட்டமன்றத்தையும் மதிக்காமல் நீதிமன்றத்தையும் மதிக்காமல் ஒரு தனி சட்டமன்றத்தை நீங்கள் நடத்துகிறீர்கள். சட்டமன்றத்தில் உள்ளே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ஸ்டாலின் என்னுடைய கட்சி எம்எல்ஏக்களுக்காக நான் வெக்கி தலை குனிக்கிறேன், நீங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, நான் சொல்லுவதை கேட்க மாட்டேங்கிறார்கள் என்று பதிவு செய்கிறார். வெளியில் துரைமுருகன் என்ன பதிவு செய்கிறார் என்றால், போட்டி சட்டப்பேரவை கூட்டத்தில் அவர் அன்பழகன் ஒரு கேள்வியை கேட்கிறார் சபாநாயகரை பார்த்து, சபாநாயகரை நடிக்கின்ற துரைமுருகனை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்வி ஒரு குதர்க்கமான கேள்வி. உடனே இவர் சொல்லுகிறார், இதற்காக தான் உன்னை நான் அனுமதிக்கிறதே கிடையாது, பாத்தியா நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்றாரு. சட்டமன்றத்துக்கு உள்ள என்னுடைய எம்எல்ஏக்கள் மரபு மீறி பேசுகிறார்கள் என்றதை எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் பதிவு செய்கிறார். சபாநாயகரை நடிக்கின்ற துரைமுருகனே என்னுடைய கட்சி எம்எல்ஏ வெளியிலே இப்படி பேசுவார், அதற்காக தான் நான் அனுமதிக்கவில்லை என்று அவருடைய கட்சியை சேர்ந்த சபாநாயகரை நடிக்கிறவரே சொல்லுகிறார் என்றால் இவர் உள்ளே என்ன செய்திருக்கார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், மக்கள்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். சபாநாயகருக்கு உள்ள 121 விதியை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று கோர்ட்டு, அதில் கோர்ட்டு என்ன சொல்லுது பார்த்துட்டு, சபாநாயகனுடைய உத்தரவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று ஒத்தி வைக்கிறார்கள். இப்படி நீதிமன்றத்திற்கு போய் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளும்போது ஒரு போட்டி சட்டமன்றத்தை நடத்தி ஒரு காலேஜிலே ஒரு பையன் படிக்கிறான், ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. அவன் வந்து காலேஜ் உள்ளே வந்து உட்காந்துட்டு என் கிளாஸுக்கு மட்டும் தான் நான் வரமாட்டேன், அந்த ரூமுக்கு மட்டும் தான் நான் வரமாட்டேன், ஆனால் நான் பக்கத்து ரூமில் இருந்துட்டு எந்த ஆராய்ச்சி வேணாலும் பண்ணுவேன், உடைப்பேன், நானே வாத்தியாராக நடிப்பேன், ஸ்டூடெண்ட்லாம் நான் சொல்கிறத கேட்கணும்னு சொன்னால் அந்த நிர்வாகம் ஒத்துக்குமா? இதே வேறு மாநிலத்தில் இருக்கிறவர்களாம் என்ன பேசுகிறார், சபாநாயகர் ஏன் இவ்வளவு பொறுமையாக இருக்கிறார் என்று என்னிடம் நிறைய பேர் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்களாம் பேசுகிறார்கள். சபாநாயகர் ஏன் பொறுமையாக இருக்கிறார்கள்? இவர்கள் ஒரு வாரம் சஸ்பெண்ட் செய்வதை விட அதில் குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை டிஸ்மிஸை செய்தால் என்ன அப்படி என்று வெளி மாநிலத்தில் சேர்ந்த சில நண்பர்கள் எல்லாம் என்னுடைய தொலைபேசியில் என்னிடம் சொன்னார்கள். ஓ பரவாயில்லப்பா, தமிழ்நாடு சபாநாயகர் கருணை காமிக்கிறாங்க, ஏன்னா முதல்வர் வந்து அரசியலில் பழிவாங்கிற எண்ணம் இருக்கார, முதல்வர் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அது நடக்குது, இல்லைன்னா ஒரு 20-30 பேரை டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வெளி மாநிலத்தில் இருக்கிறவர்களாம் பேசுகின்ற அளவுக்கு ஒரு கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு ஒரு நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு உண்மையான விஷயம். உலகத்தில் எந்த வளர்ந்த நாடுகளில் கூட இண்டிவிஜுவல் கிரைம்ஸ், டெக்காய்டி, ராபரி இதெல்லாம் சர்வசாதாரணம். அது இல்லாத நாடே உலகத்தில் கிடையாது. அங்கே செயின் பறிப்பு, இங்கே இந்த வீட்டில் மூதாட்டி கொலை, கள்ளக்காதலினால் கணவன் கொலை, இப்படிலாம் இண்டிவிஜுவலாக வருகுது. இதை வைத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி சீரழியுது பார் அப்படின்றாங்க. இப்போ இண்டிவிஜுவல் கிரைம்ஸ், அங்கங்கே நடக்கிற இண்டிவிஜுவல் கிரைம்ஸை வைத்துக்கொண்டு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தது என்பதும், இவர்களே நியமித்த 3 கமிஷன்கள் என்ன சிபாரிசு செய்தது என்பதையும் சௌகரியமாக மறைத்து விட்டு பேசுகிறார்களே, நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? Before we go to that, 71 புதிய அறிவிப்புகள் அம்மா செஞ்சுருக்காங்க. There is a general talk in the press, இந்த வரை போலீஸ்காரங்களுக்கு ஒன்றும் செய்யலை அப்படின்ட்டு. அப்படி இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு செய்கிற எல்லா அனுகூலங்களும் போலீஸ்காரர்களுக்கு தான் போய் சேரும். கடைசியில் அல்டிமேட்லி புல்லுக்கும் அங்கே புசியுமான்னு சொல்லிக்காங்க, அந்த மாதிரி அது போய் சேருவாங்க. இதில் ஒன்று என்னென்னா, இந்த டோட்டல் பட்ஜெட், இந்த பட்ஜெட்டில் வந்து 6103 கோடி, அதில் 270 கோடிக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து கட்டிட அமைப்புகள், புதிய கட்டிடங்கள் இதை பற்றி சொன்னேன். மற்ற என்ன சொல்லி முடிச்சிடுறேன், ஸோ தட் இட்ஸ் கம்ப்ளீட்.
மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் சிஐடிக்கு, மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட், லா அண்ட் ஆர்டருக்கு, கிரைமுக்கு எல்லாம் நிறைய புது டிபார்ட்மெண்ட். ஸோ மச் ஸோ one paper has reported whether the police will be able to know what these equipments are. அதை வைத்துத்தான் ஒரு ஊடகத்துல பேசுறாரு, இந்த நவீன கருவி வாங்கி கொடுத்தா போருமா, அதை யாருக்கு ஆபரேட் பண்ண தெரியும்? அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ட்ரைனிங் எல்லாம் உண்டு. எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுத்தா ட்ரைனிங் அனுப்பாம இருப்பாங்களா? ட்ரைனிங் ஜாமான் கொண்டு வந்து கொடுக்குறவனே ட்ரைனிங் கொடுக்க வந்துருவான். அதெல்லாம் தெரியாம பேசுறாங்க. அதெல்லாம் நடக்கும். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்ல, ஃபோரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிஎன்ஏ அனாலிசிஸ், ஃபோன் அண்ட் சிம் கார்டு அனாலிசிஸ், எப்போ எல்லா குற்றம் எவ்வளவு பேசுனாங்க கஜாமஜான்னு பேசினான்னா கண்டுபிடிக்கிறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸு. இது மாதிரி புது எக்யூப்மெண்ட்ஸ், பேகேஜ் ஸ்கேனர், எக்ஸ்ரே ஸ்கேனர், எக்ஸ்ப்ளோசிவ்ஸில் டிடெக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் வேப்பர் டிடெக்டர், எல்லாம் புது இது நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆகவே இந்த பட்ஜெட்டில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உபகரணங்களும் கட்டடங்களும் அதிகமான அளவுக்கு வந்துச்சு. அதனால் காவலர்களுக்கு ஒன்றும் செய்யலைன்னு சொல்ல முடியாது. அவருடைய ரிஸ்க் அலவன்ஸை டபுள் பண்ணியிருக்காங்க, இடர்படி. ரெண்டாவது அவர்கள் கிட் மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ், அதாவது உடுப்புகளை பராமரிப்பதற்குள்ள அலவன்ஸ், அதையே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மூணாவது கியூ பிரான்ச்காரங்க இப்போ மலைகள்லையும் வனங்கள்லையும் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸோடு இணைந்து செயல்படுகிறார்கள். அவர்களுக்கு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸுக்கு என்னென்ன சலுகைகள் உள்ளதோ அத்தனை சலுகைகளையும் கியூ பிரான்ச்சுக்கு கொடுத்துருக்கிறார்கள். ஆகவே இந்த கிரிட்டிசிசம் இன் த பிரஸ் தட் மென் ஆர் நாட் கிவன் இனஃப் இஸ் நாட் கரெக்ட். போலீஸ் டிபார்ட்மெண்ட் எது பண்ணாலும் அது போலீஸ்காரர்களுக்கு தான் அந்த அனுகூலம். போலீஸ்காரர்களுக்கு பர்டிகுலராகவும் அனுகூலங்கள் செய்யப்பட்டுள்ளன. நீங்கள் ப்ராடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க அறிவிப்புகளை பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு செஞ்சிருக்கு, பில்டிங் செஞ்சிருக்கு, மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, கம்யூனிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியிருக்குது, மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் டு தி ஃபொரன்சிக் சயின்ஸ் வாங்கியிருக்கு, ஹோம் கார்டு கூட போர்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கு, லைட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கு, எக்ஸ்ட்ரா லைட்ஸ், பவர்ஃபுல் லைட்ஸ். சிறந்த அறிவிப்புகள் என்று கருதுகிறேன். இந்த கிரைமை பற்றி வந்தீங்க, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சண்டை நடந்ததுன்னா இட்ஸ் நாட் அ மேட்டர், நானெஸ்ட், வெளியே ஒன்றும் தெரியாது. ரோட்டுக்கு வர்றாங்கன்னா இட்ஸ் அ நியூசன்ஸ். ரோட்டில் ரெண்டு குரூப்பாக சேர்ந்து சண்டை போட்டாங்கன்னா இட் இஸ் அ பெட்டி லா அண்ட் ஆர்டர். எல்லாரும் சேர்ந்து வன்முறையாக பண்ணாங்கன்னா சிம்பிள் இன்ஜரி, கிரீவஸ் இன்ஜரி, மர்டர். இது ஒரு ஏரியாவில் இருந்தால் அப்போ கூட லா அண்ட் ஆர்டர் நீங்கள் சொல்ல முடியாது. பல ஊர்கள்லையும் பல இடங்கள்லையும் ஊரில் ஒரு நடந்தால் தான் லா அண்ட் ஆர்டர். இது பொதுமக்களுடைய வாழ்க்கையை பாதிச்சா தான் லா அண்ட் ஆர்டர் டிட்டீரியேஷன் சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் இது அவங்க பேப்பர்கள்லேயே எழுதியிருக்காங்க, போலீஸ் கமிஷன் ரிப்போர்ட்லேயே இதை பற்றி எழுதியிருக்காங்க. அம்மா அதை விளக்கமாக அன்றைக்கி அந்த அசம்பிளி ப்ரொசீடிங்ஸில் சொல்லிட்டாங்க. இது சுப்ரீம் கோர்ட்லேயே டிஃபைன் பண்ணியிருக்குது. இது புதுசாக நம்ம ஒன்றும் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்டை டிஃபைன் பண்ணது. அதை எடுத்து ஏதோ ஒரு அதிகாரி எழுதி கொடுத்துருக்க, அதை படிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த கடந்த 5 ஆண்டு காலமாக ஒரு பர்டிகுலர் அவங்க பார்ட்டி பேப்பரில் ஒவ்வொரு நாளைக்கும் இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, செயினை பறிச்சு போட்டாங்க, கத்தியால் குத்தி போட்டான்னு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாளாக காணாத இப்போ ஒரு இந்த கூட பேப்பரில் திருப்பி பார்த்தா இருக்கான்னு இப்போ சமீபத்தில் வரதில்லை. அது ஏன்னு கேட்டால் சட்டம் ஒழுங்கு சீராயிடுச்சு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு அது இது தெரியாமலே பேசப்படுகிற ஒரு இது. ஆனால் கிரைமை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய அச்சீவ்மெண்ட்டை கிளியராக அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தேவ் டேக்கன் த பெஞ்ச் மார்க் 2005 லாஸ்ட் பீரியட். ஆமாம், நான் தான் டிஜி. மர்டர் கேஸ் 1366 2005. 2010 1715 2015 அம்மா பாட்சிக்கு வந்த உடனே குறையுது திருப்பி 1641. மர்டர் ஃபார் கெயின், ஆதாயத்துக்கான கொலை 2005 74, 2010 153, 2015 திருப்பி 107, குறையுது திருப்பி. டெக்காய்டி அதே மாதிரி, தெஃப்டோ அதே மாதிரி தான், எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. எதனால இப்படி குறையுதுங்கிறத பார்க்கணும். ஏன் இந்த மாதிரி ஒரு திடீர்னு அந்த சைடில் ஏறுது, இந்த பக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா டிட்டர்மின்டு லீடர்ஷிப். இங்கே ஒரு மல்டிபோலர் பவர் சென்டர்ஸ் கிடையாது, ஒரு சென்டர் தான் இங்கே. அண்ட் தட் சென்டர் ஆல்சோ does not interfere with law and order. Law and order is dealt with only by the DGP. வேற யாரும் கிடையாதுங்க. அம்மா சொன்னாங்க பல அதிகார மையங்கள், அதான் மல்டிபோலர் சென்டர்ஸ், பவர் சென்டர்ஸ். இங்கே ஒரு சென்டர், அங்கே ஒரு சென்டர், இதெல்லாம் இருக்கிறாங்க. இங்கே ஒரு ஆள் தான், அவங்க கூட இதை இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. கோ சிம்பிளி யூ கோ பை லா, அவ்வளோதாங்க. 2. 3வது போலீஸ்காரர்களுக்கு ஃப்ரீடம். உங்களுக்கு அவங்க எதையும் செய்யலாம், நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதுவும் இருக்குது. ஆகவே இது
the policeman's innate desire to dispense law to all the people, that's one, and the absence of interference by the politician. இது ரெண்டு தான் மிக முக்கியமான காரியம். இங்கே வந்து கட்சிக்காரங்க வந்து ஸ்டேஷனில் போய் சொல்லி ஏதாவது செய்ய சொல்ல ஈ கேன் அட் பெஸ்ட் ரெக்வெஸ்ட் சார் பெயிலில் விடக்கூடிய கேஸை கொஞ்சம் விட்டுக்கு சார் அவ்வளோதான் கேட்பாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இங்கே வந்து நோனா நோ தான். அதுக்கப்புறம் வந்து அங்கே போகிறது இங்கே போகிறது நான் உன்னை மிரட்டி விடுவேன், உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவேன், உன்னை தூக்கி அங்கே தண்ணி இல்லாத காட்டுக்கு போட்டுவிடுவேன். இந்த பேச்செல்லாம் அங்கே இருக்காது. ஆகவே அதுதான் மிக முக்கியமான காரியம். மிக முக்கியமான ரீசன் non-interference by the department, by the political executive in the affairs of the department. அரசியல் தலையீடு சுத்தமா இருக்காது. That is the only reason why you were able to achieve so much. கஷ்டம் கிரைம் மேல பார்க்கறதா பாம்பின் கால் பாம்பரி எனக்கு நல்லா தெரியும் எவ்வளவு கஷ்டம்ங்கிறது. அதனால தான் சொல்றேன் இந்த ஃபிகர்ஸ் இஸ் an outstanding figures for the government. காவல்துறை மானியத்தை பற்றி பேச திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தால் 2006 2011 வரை அவர்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பட்ட பாட்டை அவர்கள் அந்த நிலையை பற்றி பேச வேண்டிய சூழல் வந்திருக்கும். நான் அதற்கு தயாராகவே ஆதாரங்களோடு வந்திருக்கிறேன் சபாநாயகர்கிட்ட ஆதாரம் என்றார் முதல்வர்னு சபாநாயகர்கிட்ட கொடுக்குறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சியை பற்றி ஒரு தடவை சார் மாதிரி போஸ்ட்டில் இருந்தவர். நான் டிஜிபியாக இருக்கும்போது ஒரு விஐபி வந்தாங்க. ஐடோல் இந்த சிலை திருட்டு சம்மந்தமாக ஒரு சிபாரிசுக்கு ஒரு கடிதம் எழுதினேன் முதல்வருக்கு, என்னை வேறு இடத்துக்கு மாற்றிருங்க, இது மாதிரி நான் வந்து இது தலையீட்டில் எனக்கு பிடிக்காதுன்னு. உடனே அங்கிருந்து பதில் வந்ததான், யாருக்கும் நீங்கள் வந்து செவி சாய்க்க வேணாம், நியாயமாக செயல்படுங்க. அவரையும் கூப்பிட்டு கண்டித்து உன்மீது நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாங்களாம். அதே போல் சீருடை பணியாளர் அதில் இருந்தேன் டிஜிபியாக. கார்டன்லேருந்து ஒரு சிபாரிசு கிடையாது, 10,000 பேரையும் கம்ப்யூட்டரில் போட்டு நானே அந்த தகுதி உள்ளவங்களை தேர்ந்தேன். அதுபோல் தலைமை நிகழ்ச்சி செயல்பட்டால் அதிகாரிங்க ரொம்ப மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பாங்க. அதுபோல் அரசியல்வாதிங்க கிடைக்கிறது கஷ்டம். யார் சொல்கிறாரு? மாண்புமிகு அம்மாவை சொன்னார். அதெல்லாம் பாராட்டி விட்டு தான் அம்மா பண்ணுறது பிடிக்கலன்னு இன்னைக்கு தலைவர் பின்னாடி போயிட்டு இருக்காரு. வைகுங்கிறது வேற விஷயம். அவர் எழுதினார், நான் அதை படித்தேன், அம்மாவை பற்றி அவர் எழுதினார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் சட்டம் ஒழுங்கை பற்றி சொல்கிறீங்க. கருணாநிதி முதலமைச்சர் அவங்க வீட்டில் வேலை செய்கிற அம்மா எஸ்கார்டு இருக்கிற எஸ்ஐயை அடிக்கிறாங்க. அவங்க வீட்டிலே எஸ்கார்டு போகிற பந்தோபஸ்து போகிற எஸ்ஐயை அடித்தாங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் அடித்தாங்க. சட்டம் ஒழுங்கு அந்த அளவில் தான் வச்சுக்கிட்டு இருந்தார். அவர் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கெல்லாம் பேசுகிறாரு. ஒன்றும் இல்லை, அந்த பசும்பொன் தேவர் நினைவு இடத்துக்கு போய் அம்மா மரியாதை செலுத்த போகிறாங்க. அங்கே எவ்வளோ கலவரம் அங்கே நடந்தது. கூட்டணி கட்சி தலைவர் அந்த கிருஷ்ணசாமியை வேல் கம்பால் குத்தினான். அவர் போய் ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க நிருபர்கள்லாம், இவருடைய காவல்துறை தான் உங்களை காபந்து பண்ணிச்சான்னு. நீங்கள் ஒன்று, நான் வந்து ராமர் டாலர் போட்டிருந்தேன், அதில் குத்தினா, அதனால் அது விலகி போயிடலாட்டு அங்கேயே ஓஞ்சி போய் பண்ணார். யார்? தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த கிருஷ்ணசாமியை இவருடைய ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி அங்கே சொன்னார். அது மட்டும் இல்லை, இதே சென்னையின் மையப்பகுதியாக உள்ள ஹைகோர்ட்டில் 3 தடவை அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது. அங்கேயே ஸ்டேஷனை கொளுத்துறான், அந்த மாணவனை போட்டு அடிக்கிறான், டிசி முத கொண்டு நின்று யாரும் போய் கேட்கல. மேலே யாருமே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதிகாரத்தில் உள்ளவங்க. வக்கீல்களுக்கும் காவலர்களுக்கும் தகராறு, பெரிய கலிங்கத்து பரணியே நடந்தது. அதற்கு பிறகு இவருக்கு விளக்கம் கேட்குறாங்க. யார்? தலைமை நீதிபதி விளக்கம் கேட்குறாங்க. என்னங்க உள்ளே சட்டம் ஒழுங்கு சரியில்லையான்னு. இவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு 5 தையல் போட்டாங்க, இல்லை 2 பிரிச்சுட்டாங்க, இன்னும் 3 பிரிக்கலை. இவர் விளக்கம் சொல்கிறாரு. என்னுடைய தலைமைச் செயலாளரை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இவர் கொடும்பாவிலாம் கொளுத்திட்டான். இவர் கொடும்பாவி, சோனியா கொடும்பாவி எல்லாம் கொளுத்துறான். வழக்கறிஞர் போட்டு உள்ள தகராறு ஆகி இவர் கவிதை எழுதுகிறாரு. சட்டம் படித்து நீதி காக்க போனீர்கள் என்று இஷ்டமுடன் போனீர் என்று நினைத்து கொண்டு இருந்தேன். சட்டம் பிடித்த சகலகலா வள்ளிகளும் சகலகலா வல்லுநர்களும் அடியேன் கொடும்பாவியும் அன்னை சோனியா கொடும்பாவியும் கொளுத்தி நீங்கள் மகிழ் எழுதுறீங்க. பிணத்தை கொளுத்தி வெட்டியான் வேலை செய்யலாமா? எங்களுடைய கொடும்பாவியை கொளுத்தி வெட்டியான் வேலை செய்யலாம். இவர் கவிதை எழுதுறாரு. ஆஸ்பத்திரியில் படுத்துக்கினே சட்டம் ஒழுங்கு விளக்கம் கேட்டா கொடும்பாவியை கொளுத்தி வெட்டியான் வேலை செய்யலாமா அப்படின்னு எழுதினார். அந்த ஹைகோர்ட் சம்பவத்துக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஏன் இவ்வளோ தூரம்? இன்றைக்கு வந்து ட்ரிபிள் வின்னு சொல்லுவாங்க, வீடியோ, வீரப்பன், வீராணம். வீரப்பனை இவரால் ஒழிக்க முடிஞ்சதா? காவல்துறையை தனியாருக்கு விட்டார. அரசு தூதர் விரைந்தார்னா யார்? ஐஎஃப்எஸ் படிச்சுரா, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ன்னு பார்த்தா நக்கீரன் கோபால். அங்கே பால்காரம் போகிறான், சாமியார் போகிறான், இவருடைய தொலைக்காட்சி தொலைக்காட்சி போகுது. ஆனால் காவல்துறை மட்டும் அவங்ககிட்ட போகாது.
இப்படி தானே இவர் சட்டம் ஒழுங்கு மெயின்டைன் பண்ணார். மதுராந்தகத்திலே பங்களா உருவாகிறதுன்னாரு. எதற்கு? பொது மன்னிப்புக்கு. அப்போது இருந்த மரியாதைக்குரிய தேவார் அவர்கள் சொன்னார், 3 மாநிலங்கள் தேடப்படக்கூடிய குற்றவாளி நீதி தேவதை தேடிக்கிட்டு இருக்கிறான். ஒரு மாநில முதலமைச்சர் போய் அதில் மன்னிப்பு கொடுக்க முடியாது. நான் முதல் வரிசையில் உட்காந்துருப்பேன் ரிவால்வரோட. வீரப்ப வந்தால் போட்டு தள்ளுவேன், என்னை தண்டிக்க முடியாது, நீ ரிவார்டு தான் கொடுக்கணுன்னார். அதோடு அடங்கிட்டார் இவர். இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். காவல்துறையில் உட்காந்துக்கிட்டு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு அதை போய் அவுட் சோர்சிங் விட்டுக்கிட்டு இருந்தார். லா அண்ட் ஆர்டரை பற்றி பேசும்போது தமிழ்நாட்டில் எவ்ரி டே ரிப்போர்ட் அனுப்புவோம், அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் போகும். பழைய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டு ஸ்டூடெண்ட் அன்ரெஸ்ட், லேபர் அன்ரெஸ்ட், கவர்மெண்ட் சர்வெண்ட் அன்ரெஸ்ட், இண்டஸ்ட்ரியல் அன்ரெஸ்ட், இந்த மாதிரி பல காலமே இருக்கும் ரிப்போர்ட்லேயே. இப்போ அது மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஒரு அன்ரெஸ்ட் எங்கேயும் தெரியல. இருந்தால் கூட தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடந்து கொண்டு தான் இருக்குது. அது பிபிஆர் டிடிஏ சொல்கிறான், பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் அம்மாவும் அவருடைய அறிக்கையில் கோட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகமாக டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்கிற இடம், ஆர்ப்பாட்டம் நடக்கிற இடம், போராட்டம் நடக்கிற இடம் தமிழ்நாடு தான்ட்டு. அப்படி அந்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடந்தால் கூட உங்களுக்கு துப்பாக்கி பிரயோகங்களோ கண்ணீர் புகை வீச்சுக்களோ போலீஸ்காரன் தடி எடுத்து அடித்தாங்கிறதோ கிடையவே கிடையாது. அதையும் சொல்கிறான் பிபிஆரில், இட் இஸ் ஹேண்டில்டு வெரி சாஃப்ட்லி. ஆகவே இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு சொன்னால், நான் லண்டனுக்கு போய் படிக்க அனுப்புனாங்க கவர்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட், ஸ்காலர்ஷிப்பில் போனேன். எனக்கு முதல்ல போய் இறங்கின உடனே எனக்கு ஸ்ட்ரைக்கான விஷயம் என்னென்னா, போலீஸ்காரன் லத்தி இல்லாமல் நிற்கிறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதை நோக்கி நாம் போய் கொண்டு இருக்கிறோம் தான் என்னுடைய வியூ. இப்போ இங்கே இப்போ போராட்டம் நடந்ததுன்னா காலையில் பிடிக்கிறாங்க, சாயங்காலம் விட்டுடுறாங்க. அது இது ருட்டீன் ஆகிப்போச்சு. முன்னாலெலாம் அப்படி கிடையாது. பிடிச்சிங்கன்னா 15 நாள் ரிமாண்ட் பண்ணிடுவோம், அப்போ டக்குன்னு உள்ள தூக்கி போட்டுருவாங்க எல்லாத்தையும், 15 நாளைக்கு வெளியே வர முடியாது. இப்போ ஒன்றும் கிடையாது. இது தவிர இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கு, இந்த அரசாங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, there is no labor dispute, there is no industrial dispute, there is no student unrest, it's all very quiet, peaceful. There is peace prevails in the state. எப்போ அதிகமாக போலீஸ்காரர்கள் இப்போ கூடுறாங்கன்னா மகாமகம் ஃபெஸ்டிவலுக்கு தான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் பேர் வர்ற சமயத்தில் எக்ஸ்டென்சிவ் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் மேன் பவர், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. மற்ற இடங்கள் எல்லாம் முன்ன மாதிரி டெய்லி ப்ரொசஷன்ஸ், கல்லாட்ட அடிக்கிறது, கல் அடிக்கிறது, வண்டியை கொடுத்தது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இட் இஸ் வெரி பீஸ்ஃபுல். திமுக சட்டமன்ற உறுப்பினர் தொலைக்காட்சியில் ஊடகத்தில் பேசுகிறார், மகாமகத்தை கட்டுப்படுத்தி விட்டு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள்னு. இந்த மகாமகம் மாதிரி ஒரு கிரௌடுன்றது அவ்வளவு சாதாரண விஷயமா? அது மட்டும் இல்ல, மகாமக கிரௌடு மட்டுமல்ல, அது எவ்வளவு சிறிய ஊர், அந்த அவ்வளவு கிரௌடுக்கு இட்ஸ் நாட் ஈஸி டு மெயின்டைன். அது போலீஸ் வேலை பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டங்கிறது. வெளியிருந்து பேசுவது மிக மிக எளிது. அங்கே போய் உட்கார்ந்துருந்தா தான் எங்கேயாவது ஒரு பக்கத்தில் இப்படி போகிற குரூப் திரும்பி இப்படி ரிவர்ஸ் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, கன்ஃபியூஷன் ஆகிடும், அவ்வளோதான். ஒரு கிளாக் வைஸ் டிரெக்ஷனில் உள்ள நுழையணும், வெளியே போகணும்னு பிளான் பண்ணியிருக்கிறது. யாராவது ஒரு பொருளையை கிளப்பி இந்த பக்கம் ஆன்டி கிளாக் வைஸில் போகுன்னு சொல்லி விட்டுட்டாங்கன்னா தெர் வில் பி ஜாம், தெர் வில் பி கன்ஃபியூஷன், தெர் வில் பி டெத்ஸ். அந்த மாதிரி தான் அது எவ்வளோ மோசமான ஒரு சுச்சுவேஷன் அதில் நடக்கும். இதெல்லாம் தெரியாமல் தான் சும்மா பேசுகிறாங்க, ஏதாவது பேசுகிறாங்க. என்ன தெரியும் உங்களுக்கு இதை பற்றி? இட்ஸ் அ சயின்ஸ். Band management, crowd control is a science. Crowd control, mob control is a science. It is not an easy thing. Anybody can do it. நடக்கிறது போலீஸ்காரன் வேலை எல்லாரும் பார்த்துட முடியாது. ஒருத்தர் சொன்னார், இது கம்பசூத்திர வேலை இல்லை, கம்பசூத்திர வேலை தான் போலீஸ்காரன் வேலை. He should know what he should do at particular time. இல்லைன்னா ஃபெயில் ஆகிடுவான். ஆகவே இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸி, ஆனால் செய்வது மிக மிக கடினமான காரியம். அம்மாவே குறிப்பிட்டுக்கிறாங்க, சட்டமன்றத்தில் இப்போ குறிப்பிட்டாங்க, 135 ஹார்லிக்ஸ் பாக்ஸ், அதோட டோட்டல் நம்பர் 3240. அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாங்க, ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சராக ஸ்டாலின் மதுரைக்கு போகிறாரு. அங்கே 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர் திடீரென்று ஸ்டாலின் கை குறுக்கிற மாதிரி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு கூட இருந்த ஒரு காவலர் அதை பார்த்துட்டு அந்த வந்தவர் அந்த காவலருடைய கையை கீறுறாரு. ஒரு அமைச்சரையே தாக்குகிற அளவுக்குத்தான் சட்டம் அன்றைக்கு இருந்தது. அதை வச்சு தான் இவங்க பாதுகாப்பு கேட்டு வாங்கினாங்க. அவர் இப்போ பாதுகாப்பு அதை வச்சு தானே போயிட்டு இருக்கிறாரு. எனக்கும் பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு அவர் அதுலேருந்து தானே அவருக்கு பாதுகாப்பு. இந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கல. 29/12/2010 ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. காலையில் ஸ்டேஷனில் மைக்கில் சொல்லுவாங்க, எவ்வளோ டெக்காயிட்டி, எவ்வளோ ரேப்பு, எவ்வளோ 75 இப்படி ரோல் கால் கொடுக்கும்போது டீட்டெயில் கொடுப்பாங்க.
அதில் யூஎன் எவ்வளோ, யூஏ எவ்வளோ இப்படி காட்டின்னு இருப்பாங்க. அண்டர் இன்வெஸ்டிகேஷன் எத்தனை கேஸு அப்படின்னு காட்டுவாங்க. இதில் கடைசியில் 29/12/2010 யூஎன் பண்ணுறாங்க, அன்டிடெக்டபிள், அதை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல அப்படின்னு பண்ணி அப்படி தான் உங்கள் ஆட்சி நடந்தது அப்படின்னு அம்மாவே அதில் குறிப்பிட்டுக்கிறாங்க. ஒரு எப்படி நடத்துனாங்க ஆட்சின்னு சொல்லி. அதை கடைசி வரைக்கும் அந்த கேஸே அவங்க கண்டுபிடிக்கல. ஏன் கிருஷ்ணன் கொலை வழக்கில் அப்போ யார் தான் அப்போ அவங்கள கொன்னா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். இது வரைக்கும் யார் கொண்டா? ஐஸ்க்கு வண்டிக்காரன் கொண்டானா, வாழைப்பழக்காரங்க கொண்டானா? இது வரைக்கும் அதை கண்டுபிடிச்சிங்களா? தினகரன் ஆஃபீஸில் அவங்க பேரனே சொன்னார், எங்கள் தாத்தா போலீஸ் பேரில் நம்பிக்கை இல்லை. இப்போ கேட்குறாங்க இல்லையா, எதுக்கு எடுத்தாலும் சிபிஐன்னு. சிபிஐ தான் வந்து விசாரிக்கணுன்னாரு. 2006 2011 வரை சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். நானும் அதற்கு தயாராகத்தான் வந்தேன். அதற்கான ஆதாரங்களை சபாநாயகரிடம் கொடுத்திருக்கிறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு ஆட்சியை 89 அமைச்சாங்க திமுக. நீண்ட கால வனவாசத்திற்கு பிறகு அப்பொழுது பார்த்தீர்கள்னா சென்னை மாநகரத்தில் இலங்கையிலிருந்து வந்த ஒரு குழு மிகப்பெரிய நவீன ஆயுதங்களுடன் வந்து, அது அரசில் தஞ்சமடைந்து தங்கியிருந்த ஒரு குழுவை சுட்டு வீழ்த்தினார்கள் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். அன்றைக்கு இருந்த உள்துறை செயலாளரிடம் முதல்வராக இருந்த திமுக தலைவர் தமிழகத்தில் இருக்கிற எந்த செக் போஸ்ட்டையும் 24 மணி நேரத்துக்கு செக் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னதாக பத்திரிகைகள் அன்றைக்கு எழுதினார்கள். ஒரு தலைநகரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நவீன ஆயுதங்களுடன் ஒரு போராளி குழுக்களை சுட்டு கொன்றுவிட்டு அவர்கள் தப்பி செல்லுகிறார்கள் என்றால், சட்டம் ஒழுங்கை பற்றி, காவல்துறையை தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்படி கையாளுகிறார்கள் என்பதை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு தகுதி உண்டா என்பதை முதலில் பார்க்க வேண்டும். திமுக ஆட்சியில் மிகப்பெரிய நில மோசடிகள்லாம் நடந்தது என்பதை எல்லோருக்கும் தெரியும். பத்திரிகையிலே எழுதினார்கள். அதை விசாரிப்பதற்காக காவல்துறை அதில் தலையிடாமல் இவர்கள் சிவில் மேட்டர் என்று கோர்ட்டில் போய் அதை தடை உத்தரவு வாங்குகிறார்கள் என்பதற்காக தான் ஒரு மாவட்ட காவல்துறை அலுவலகத்திலேயே நில அபகரிப்பு பிரிவு என்று ஒரு பிரிவையே துவக்கினார்கள். 6615 லேண்ட் கிராபிங் பதிவு செய்ய இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே இருந்திருக்காது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த சட்டத்தை தனியாக இயற்றியதால் தான் இந்த வழக்கு இவ்வளோ வழக்குகள் பதிவு செய்ய முடிந்தது. என்னால் இந்த 6500 பேர் கிட்டத்தட்ட 7000 பேருக்கு நியாயமே கிடைச்சிருக்காருன்னு தான் அர்த்தம். சிவில் மேட்டர் என்று கோர்ட்டை காமித்து தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த பிரிவையே தனியாக துவங்கினார்கள். இன்றைக்கு இவ்வளோ வழக்கு பதிவுகள் செய்கிறது. அதற்கு பிறகுதான் இந்த ஆக்கிரமிப்புப்பட்ட இதுமாரி கைப்பற்ற நிறையா சொத்துக்களை இன்றைக்கு உடையவர்களிடம் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது சட்டப்படி. இதை பற்றியெல்லாம் அன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசிடுவார்களோ என்பதற்காக தான் இவர்கள் செல்லவில்லை என்பதுதான் நிசப்தமான உண்மை. 22ஆம் தேதி அந்த மானிய கோரிக்கையில் பேச போகிறாங்க. இவர் வெளியே இருந்து சட்டமன்றம் நடத்துகிறார் முரசொலியில். எந்த கேஸ் தெரியுமா? அந்த விஷ்ணுபிரியா கேஸு, இந்த சுவாதி கேஸு, ஒரு 4 கேஸை எடுத்துக்கிட்டு இவர் ஒரு டிராஃப்ட் எழுதுகிறாரு. இப்போ சார் சொன்ன மாதிரி அதெல்லாம் தனிப்பட்ட கேஸுகள், லவ் அஃபேரில் வந்தது, குடும்ப விஷயத்தில் வந்தது, இப்படி வந்து அந்த 4 கேஸை எடுத்துக்கிட்டு இவர் எழுதுகிறாரு. விஷ்ணுபிரியா கேஸில் நம்ம சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருந்தது. அதில் வந்து கோர்ட் வந்து இது ஒன்றும் சரியாக விசாரிக்கலன்னு சொல்லலையே. கோர்ட் வந்து சிபிசிஐடி விசாரிக்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பெட்டிஷனர் திருப்தி அடைகிற வரைக்கும் நம்ம கன்சல்ட் பண்ணுறது தான் முறைன்னு சொல்லிக்கிறாங்க. பெட்டிஷன் எப்போ திருப்தி அடைவாங்க? இப்போ ஒருத்தர் என்னை அடிக்கிறான்னா நான் திருப்பி அடித்தா தான் அவங்க வந்து திருப்தி அடைவாங்க. பெட்டிஷன் திருப்தி அடைய மாட்டாங்களே. நீ 3 ஆண்டு தண்டனை கொடுத்தா அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. அவனை லைஃப் கொடுத்தா தான் அடைவாங்க. அப்படி அவங்களுடைய அபிப்பிராயத்தில் நீதிமன்றம் ஏதோ கொடுக்குது. இந்த ஒரு 4 வழக்கை வச்சுக்கிட்டு இவர் அன்றைக்கி சட்டமன்றம் வெளியே நடத்துகிறாரு. இவர் உள்ளே போகல. ஆனால் அவங்க ரவிக்குமார்ன்ற விடுதலை சிறுத்தையில் அவர் ஒரு டிவியில் கொஞ்சம் பேசுகிறாரு. அவர்களிடம் பெருந்தன்மை இருந்ததான், அம்மாவை பேச விட்டார்களாம். நீங்கள் பேச விட்டீங்களா? எத்தனை குறுக்கீடு! பொன்முடியே எழுந்து நேரத்தே அம்மா தமிழக மக்கள் அனாதைகள் இல்லை, நாளைக்கு நான் வருகிறேன் எனக்கு பதில் சொல்லு என்று அம்மா அவர்கள் பேப்பர்லேயே வந்துடுது நாளைக்கு வரேன்னு சொல்லி. அரசு கையில் இருக்கிறது 3 லட்சம் ஏக்கர் தான். ஒரு குடும்பத்துக்கு 2 ஏக்கர் கொடுக்கணும், 50 லட்சம் ஏக்கர் நிலம் ஓணும், 20 லட்சம் ஹெக்டேர் ஓணும். எங்கேருந்து கொடுப்பீங்க எடுத்ததுமே கேட்டாங்க. பொன்முடி எழுந்து குறுக்கீடு பண்ணி அம்மாவை பேச விடாமல் பண்ணார். ஆர் யூ சீஃப் மினிஸ்டர், ஆர் யூ ரெவன்யூ மினிஸ்டர், ப்ளீஸ் சிட் டவுன்னாங்க. ஏன் அவர் பதில் சொல்ல மாட்டாரா? அவர் என்ன நானி கூனி உள்ளே பூந்துட்டுக்கிறார், அவர் ஏன் பதில் சொல்ல மாட்டாரான்னு. இவ்வளோ குறுக்கீடு பல அமைச்சர்கள் எல்லாம் குறுக்கீடு பண்ணது தான் அவங்க பேசுனாங்க. அப்படியே ஃப்ரீயாக அப்படியே ஜெனராசிட்டியாக விட்டுட்டீங்களா? மாண்புமிகு அம்மாவை பேச விடலையே. இதையெல்லாம் எதிர்த்து தான் அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. அது மாதிரி நீ 10 பேர் இருக்கிறீங்க, நாங்கள் எதிர்க்கலை யாரும்.
நான் வந்து கையில் ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸோடு வந்திருக்கேன், சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்கள் பேசுவதே உள்ளே வந்து பேசுறீங்களா? அவங்கள தானே வெளியே போயிருக்காங்க. மக்களுக்காகனா நீ உள்ளே வந்து பேசலாம் இல்லை? இதுதான் அம்மாவனுடைய கேள்வி. இல்லை, அதில் இன்னொரு அவங்க சொல்கிறாங்கல்ல, அவர்களை பேச விட்டு தலைவர் அழகு பார்த்தாருன்னு. எங்கே அழகு? என்ன நடந்ததுன்னா, நான் பேச வேண்டியது இன்னும் இருக்குன்னு அம்மா சொன்ன உடனே ஆவுடையப்பன் என்ன சொன்னார், அப்படி என்ன கடைசி பக்கத்தை மட்டும் படிச்சுட்டு போங்க. ஆமாம் சொன்னாரா? அதான் சொன்னார். அவர் எங்க அப்படியே பேச விட்டு அழகு பார்த்தாரா? எத்தனை குறுக்கீடு உள்ளே போனதும் அதுதான் தைரியமாக வந்து மக்கள் பணி ஆற்றினாங்க. நீங்கள் ஏன் வந்து மக்கள் பணி ஆற்றலன்னு தான் இன்னைக்கு ஏங்க இந்த சட்டமன்ற மரபை பற்றிலாம் பேசுகிறாரு. 1969 மே மாதம் 6ஆம் தேதியில் நூறு முகமதுன்னு ஒரு உறுப்பினர் கன்னியாகுமரிக்காரன் அந்த ஆள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறான். கன்னியாகுமரி பின்தங்கிய மாவட்டம், தொழிற்சாலையே இல்லை, முதல்வருடைய கடைக்கண் பார்வை குமரிக்கு திரும்புமான்னா. இவர் நெக்கலா குமரியை பார்க்கின்ற அளவுக்கு என்னுடைய பார்வை இப்போது இருக்காது, வயதாகி விட்டது. இவர் தொழிற்சாலைக்கு கடைக்கண் பார்வை வரும்னா குமரியை பார்க்க முடியாது, எனக்கு வயது கடந்து விட்டது. முதலமைச்சர் பதில். சட்டசபை எப்படி பேசுகிறாங்க? அனந்தநாயகி பதில் சொல்கிறாங்க. அதாவது வந்து நேற்று அன்பழகன், பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் ஊழலை, காங்கிரஸ் ஊழலை பற்றி பேசினார். நான் இன்றைக்கு பதில் சொல்ல வந்திருக்கிறேன். அவருக்கு முதுகெலும்பு இருந்தால் வந்திருக்க வேண்டும். அன்பழகனுக்கு முதுகெலும்பு இருக்கிறதா இல்லை என்பது அவருடைய மனைவிக்கு தான் தெரியுமா? ஒரு முதலமைச்சர் பதில் சொல்கிறார் சட்டமன்றத்தில். இப்படிதானே அவையினுடைய நடவடிக்கையை மாண்புக்கு எடுத்தது இவர் தான் சொல்லுவார். மூத்த சட்டமன்ற உறுப்பினர்னு இவர் காலத்தில் 2 சட்டசபை நடத்தினாரு. சட்டமன்றத்தை நடக்க விடாமல் செய்து சபாநாயகர் இழிவாக பேசியதால் அவர் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அங்கே போய் சபாநாயகர் தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவருடைய கொடும்பாவியை எரிப்பது என்பது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? இது கேட்டாக்கா நாங்கள் காவல்துறை மானியத்தை பற்றி ஏதாவது பேசி விடுவோம் என்பதால் எங்களை சஸ்பெண்ட் செய்து விட்டார்கள் என்று சொல்கிறார்களே. ஒரு காவல்துறை அதிகாரியாக இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கொடும்பாவி எரிக்கிறதுக்கு ரொம்ப நாகரிகமான செயல் தான் நினைக்கிறேன். இட்ஸ் நெவர் டன். ஒன்லி ஹாலோவின்ஸ் டேன்னு சொல்லி இங்கிலாண்டில் ஒரு நாள் நடத்துவான். அன்றைக்கி வந்து சாசம் தான் கொடும்பாவி எரிப்பான். இதெல்லாம் வந்து ரொம்ப அது ஒரு சூப்பர்ஸ்டிஷன். இங்கே வந்து அரசியல் வேலைக்கு கொடும்பாவி எரிக்கிறதுங்கிறது இங்கே தான் நான் பார்க்குறேன். அது வந்து ரொம்ப ஒரு அருவருப்பான காரியம். யார் கொடும்பாவி யாரும் எரிக்கக்கூடாது, அதெல்லாம் தவறான காரியங்கள். மழை வரலிட்ட தான் கொடும்பாவி எரிப்பாங்க பட்டிக்காட்டில், அவ்வளோதான். அவருக்குன்னு பிரத்யோகமாக செய்யப்பட்ட நாற்காலி, வண்டி, அசையும் நாற்காலி, எல்லா கல்யாணத்துக்கும் போகிறாரு, எல்லா மின்ட்டு நிகழ்ச்சிக்கும் போகிறாரு, ஜனநாயகம் படும்பாடெல்லாம் அதில் தான் பேசுகிறாரு. லேபில் வந்து வெளியில் வந்து கையெழுத்தெல்லாம் போடுறாரு. அது அவருக்கு என்ன இன்னும் செஞ்சு கொடுக்கணும். அவருக்கு இப்போ ஜெயபால் ரெட்டி கூட டெல்லியில் அமைச்சராக இருந்தார். 2 கட்டை வச்சுன்னா அவருக்கு என்ன டெல்லியில் அதிகம்? ஏன் முஷிரிஃபத்தை இருந்தார் அதிமுகவில், அவருக்கு என்ன ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்தீங்க? 2 காலுமே விளங்காதவர் இருந்தார். இல்லை, அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, இந்த ஊடகங்கள் எப்படி பேச வைக்கிறாங்கன்னா அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. அவங்களாம் சாதாரண முதுகுதான் சார். அவர் இயற்கையாகவே காலு இதானவர். அதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா அவர்களெல்லாம் சாதாரண உறுப்பினர்கள். அப்ப இவங்க உறுப்பினர் இவர் வந்து 6 முறை முதல்வராக இருந்தவர். இவங்களோட சட்டமன்ற உறுப்பினர் இப்ப சாதாரண உறுப்பினர். அவருடைய இருக்கையே வேற. இந்த இருக்கையை பத்தி கவலை. அவர் முதல்வர் இருக்கையை தான் அவருக்கு எதிர்பார்த்துக்கிறாரு. அதனால தான் மாற்றி சுற்றி வராரு. இந்த இருக்கைக்கு அவர் முன்ன உட்கார வைக்கணுன்றாரு. ஒன்றும் ஏன் இப்போ எதிர்கட்சி தலைவரை பிள்ளை கிட்ட கொடுத்தீங்க? நீ முன்ன வந்து உட்காந்துக்க வேண்டியதானே? கொடும்பாவி எரிச்ச அன்னைக்கு பல ஊர்களையும் எரிச்சோம் சொல்லி உங்க பேப்பரில் 41 இடத்த கொடும்பாவின்னு பத்திரிகையில் போடுறாங்க, போட்டாங்க. சப் இன்ஸ்பெக்டர் சொன்னார் ரிமாண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ஓடி வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுதான் அவங்க குடும்பம் இருக்கிறது. வி ஷுடன்ட் டேக் இட் சீரியஸ்லி. அதான் ஒன்று ரொம்ப அநாகரிகமான செயல். சஸ்பெண்ட் உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டே சபாநாயகரின் கொடும்பாவியை எரிப்பதும் வசைபாடி பேட்டி அளிப்பதும் எந்த வகையில் சரி? நியாயம் வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். மதிக்க வேண்டிய சபாநாயகரை ஒரு சட்டமன்றத்தினுடைய மாண்பை குலைக்கின்ற வகையில் அவருடைய கொடும்பாவியை தமிழகம் முழுவதும் எரிக்க சொல்கிறார்கள். சட்டமன்றத்தில் என்னுடைய கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாம் சரியில்லைன்னு மன்னிப்பு வைக்கிறேன் என்று சொன்னவர் ஒரு சபாநாயகரை இப்படியெல்லாம் இழிவுபடுத்தக்கூடாது, கொடும்பாவை எரிக்கக்கூடாது என்று அந்த தலைமை உடனடியாக ஒரு அறிக்கையாவது கொடுத்திருக்க வேண்டும். இல்லை 2006 நம்ம 60 பேரை நீக்கினாங்களே, கொடும்பாவை கொளுத்தணும். வளாகத்துக்கு வெளியிலே நின்னாங்க. நாங்கள் ஒன்றும் இந்த சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள். அதாவது துரைமுருகன் வந்து பேட்டி கொடுக்குறாரு, அவர் ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும்போது என்னடா அப்படி தள்ளிட்டு சபாநாயகருக்கு சட்டத்தை பற்றி தெரியவில்லை அப்படின்னு சொல்லி எங்க சட்டசபையில் உட்காந்துக்கிட்டே சொல்றாரு. அவருடைய வளாகத்தை சட்டசபை வளாகம் மட்டுமல்ல வரைக்கும் பார்த்தீங்கன்னா 77 வரைக்கும் இந்த அசம்பிளின்றதே சட்டமன்ற டிபார்ட்மெண்ட், அசம்பிளி டிபார்ட்மெண்ட்ன்றதே பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருந்தது. மாண்புமிகு புரட்சி தலைவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்போ பிஹெச் பாணியெல்லாம் இருந்தார், சபாநாயகராக இருந்தார்.
ஆர்டிகல் 183 அந்த கான்ஸ்டியூஷனை காட்டி இது வந்து தனி அமைப்பு, தனி சுதந்திரம், என்னோட சீனியாரிட்டி தனி, என்னுடைய பவர் தனின்னு சொல்லி அசம்பிளியை தனியாக பிரிச்சு அது வரைக்கும் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் தான் அதை பார்த்து வந்தது. சட்டமன்றத்தினுடைய சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எந்த எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்தினுடைய உள்ளே நுழையக்கூடாது என்பதுதான் விதி. அதற்கு இவர் என்ன சொல்றாரு, துரைமுருகன், நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை பார்க்க வேண்டும் சட்டமன்ற உறுப்பினராகன்னு சொல்றாரு. அது தனி கேட்டு உனக்கு இருக்கு, அதுக்கு தனி லிஃப்ட் இருக்கு. நீங்க 4வது கேட்டில் போய் எந்த ஐஏஎஸ் பார்க்க போற? நீ சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, உள்ள சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர்கள் 4வது கேட்டில் வந்து கேட்டை திறன்னு சொன்னா இது அராஜகமா இல்லை இது சட்டத்தை மீறுகின்ற செயலா என்பது மக்கள் எல்லாம் இன்றைக்கு தொலைக்காட்சியில் பார்த்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார் என்று சட்டமன்ற ஒரு மைக்கு நம்ம அலௌன்ஸ் பண்ணோம்னா முதல்ல பர்மிஷன் பெரிய அளவில் வாங்கணும், காவல்துறையிடம் வாங்க வேண்டும். மைக்கே அங்கே வருது, போட்டி சட்டமன்றத்துக்கு மைக்கு வருது, 2 ஸ்பீக்கர் பாக்ஸ். அதற்கு பிறகு நாற்காலிகளை கொண்டு வந்து இதெல்லாம் சபாநாயகரோட அனுமதி இல்லாமல் வேறு பொருட்களை அங்கே கொண்டு வரவே கூடாது. இதெல்லாம் சட்டத்தை மீறிய செயலில் போட்டால் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் தான் அதனுடைய இன்சார்ஜ். உள்ளன்னா அவருடைய பெருவியில் வருது அசம்பிளியில். வெளியில பண்றாங்க இவங்க, வெளியில போட்டி கூட்டான்னு போட்டாங்களே, மைக்கு பர்மிஷன் கிடையாது. இவ்வளவு உயர ஸ்பீக்கர் பாக்ஸ் 2 வச்சு அதில் தான் பேசுறாங்க. இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் எப்படி உள்ள ஜனநாயகம் இல்லைன்னு பேசுறீங்களா? ஜனநாயகம் எல்லாமே உள்ள எடுத்தாங்க. அதாவது அன்றைக்கு தமிழக முதல்வர் நினைத்திருந்தால் காவல்துறையை சொல்லி அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்கலாம். ஏங்க நான் போறேங்க உள்ள, வண்டியை வெளியே விட்டு பாடி செக் பண்ணின்னு போறேன் ஒரு மாநில செயலாளராக இருந்தவங்கள. உனக்கு ரெண்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் எடுத்துட்டு உள்ள வந்து எப்படி பேசுற? ஜனநாயகம் படும் பாடுன்னு பேசிட்டு இருக்கிறீங்களா சார்? இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா 29/10/2012 பார்த்தீங்கன்னா விதி எண் 110 அம்மா வந்து ஒரு சிறப்பு அறிவிப்பு ஒன்று பண்ணுறாங்க. தமிழ்நாடு இளைஞர் காவல் படை உருவாக்கப்படும். எதுக்குன்னா நம்ம காவல்துறை அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுப்பதற்காகவும் என்று அறிவித்தாங்க. இன்றைக்கி வந்து அன்றைக்கி வந்து இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவங்களுக்கு மாதம் 7500 ரூபாய் அவங்க ட்ரெயின் ஆவாங்க. அதில் திறம்பட செய்பவர்களுக்கு நாங்கள் பின்னாடி வேலைவாய்ப்பு, காவல்துறையிலே வேலைவாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லி இன்றைக்கு 10,000 பேர் 2ஆம் நிலை காவலராக பயிற்சி பெற்று பணிபுரிய தொடர இருக்கிறார்கள். இது ஆனால் இப்படி இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் காவல்துறையில் வந்து ஆட்கள் பற்றாக்குறை, அதை இன்னும் நிவர்த்தி செய்யவில்லை என்று பேசி கொண்டிருக்கிறார்கள். 8,000 பேர் ஜாபில் சேர்ந்துட்டாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வளர்ந்துக்கிட்டே இருக்க டிபார்ட்மெண்ட், வேகன்சி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இப்போ பார்த்தீங்க, இப்போ வெட்டு தீர்மானங்கள் கொடுத்துருக்காங்க. எல்லா ஊர்லேயும் போலீஸ் ஸ்டேஷன் வேணும் தான் கேட்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷனை கிரியேட் பண்ண உங்களுக்கு வேகன்சி கிரியேஷன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இட்ஸ் எவர் க்ரோயிங் டிபார்ட்மெண்ட். நீங்கள் அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், வேகன்சி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இவங்க சொல்கிறது மாதிரி ஒரு நாளாயினும் ஃபுல் ஸ்ட்ரென்த் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காது. இது இவங்க விளங்காமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து 100 ஸ்டேஷன் இருக்குது, 1000 போலீஸ்காரங்க இருக்காங்க. நீங்கள் ஒரு எம்எல்ஏ, இவர் ஒரு எம்எல்ஏ வந்து கொடுக்குறீங்க ஸ்டேஷன் வேணும்ட்டு. நீங்கள் ஒரு ஸ்டேஷன் கேட்குறீங்க, நீங்கள் ஒரு ஸ்டேஷன் 60 பேர், ஒரு ஸ்டேஷனுக்கு 20 பேராலும் 60 பேர் தேவை. இந்த ஸ்டேஷன் சாங்ஷன் பண்ண உடனே ரெக்ரூட் பண்ண முடியாது. 60 பேர் உடனே ரெக்ரூட் பண்ண முடியாது. ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. There must be a government sanction, there must be an examination, there should be a correction of the papers, there should be an announcement of result, then there should be acceptance of those boys physically, then they must be taken into the roles, then they must be sent for training. It takes about 12 months, 14 months, 15 months ஆகும். ஆகவே இவங்க சொல்கிற மாதிரி உடனே ரெக்ரூட் பண்ணு, உடனே இது பண்ணு, சும்மா இவங்க ஃபிகர்ஸ்லாம் தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஜனநாயகம் படும்பாடுன்னு கண்டன பொதுக்கூட்டம் போடுறீங்க. சஸ்பெண்ட் செய்யப்படாத 2 அமைச்சர்கள் அங்கே இருந்து வெளிநடப்பு போனீங்க. இந்தந்த மக்கள் பிரச்சனையை நாங்கள் பேச இருந்தோம், அதனால் மக்களே பாருங்கள் எங்களை அனுமதிக்கலன்னு சொன்னால் நியாயம் இருக்குது. அதற்கு முன் பயந்து போய் எங்களை அனுப்பி விட்டார்கள்னு பேசலாமே, ஏன் செய்யவில்லை? காங்கிரஸ்காரனும் பேசாமல் வெளியே, இவங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காங்க, அவர்களுடைய ஊதுகுழலாக இருக்காங்க, அது செஞ்சோட்டு கடன். ஆமாம், அவர்களும் அதை பற்றி உள்துறையை பற்றி, அம்மாவுடைய துறையை பற்றி பேசலாம், பதிலோடு போயிருக்கிறார்கள். இப்போ பேக்ட் அண்ட் பிகேட்ஸோடு கையில் சபாநாயகத்தை கொடுத்துக்கிட்டு தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. யாருமே இல்லை, வெளியே போயிட்டாங்க, அரசியல் பண்ணுறாங்க. வெளியில் போயிட்டு இதை பற்றி அவங்க வந்து பட்ஜெட்டை பற்றியோ அம்மாவுடைய துறையை பற்றியோ விமர்சிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தெரிஞ்சது 4ஆம் தரமாக பேசுவார்கள். அவர்களுக்கு இருக்கிற ஆதங்கம் எல்லாம் நாம் வந்து உட்காரலாம் என்று பார்த்தோமே கோட்டையில், கை நழுவி விட்டதை, இதை பற்றி தான் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்கிறாங்களோ. ஒரு 1.1%. அதில் தான் 1.1 தான் போச்சான். 1.1 போச்சு. சிதம்பரத்துக்கு இது வரைக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. எங்களுடைய 6% ஓட்டில் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க, இல்லாட்டா பல தொகுதி டெபாசிட் போயிருக்குன்னு கருணாநிதி கேட்டு இது வரைக்கும் என் கருணாநிதியோ அவருடைய புள்ளியை பதில் சொல்ல. சிதம்பரம் சொல்கிறாருல்ல, காங்கிரஸுடைய 6% ஓட்டில் தான் நீங்கள் திரு சீட்டு வந்தீங்க, இல்லாட்டா டெபாசிட் போயிருக்குன்னு சொல்கிறாரு.
அதுக்கு இது வரைக்கும் அன்றாடம் 24 மணி நேரத்தில் ஒரு முரசொலியில் பதில் சொல்லுவார் எல்லாத்துக்கும், சென்ட்ரலுக்கு ஸ்டேட்டுக்கு. ஏன் இதுக்கு வரைக்கும் பதில் சொல்லல அவர்? ஒரு அவங்க நினைச்சதை விட அதிகமாக காவல்துறை மானியத்தில் எல்லாமே நடந்துட்ட பிறகு அங்கே இங்கே பேச முடியும். அதான் மேட்ரு. கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, பிரதமர் வாழ்த்து செய்தி சொன்னதால் தான் ஒரு சூழ்ச்சி வலை பின்னப்பட்டு தீர்ப்பு வந்து மாற்றி அமைக்கப்பட்டதுன்னு கடைசியில் பேசுறாரு. இது எவ்வளோ பெரிய அப்படின்னா இவர் தமிழ்நாட்டில் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும்னு பிரதமர் நினைக்கிறாரு. அப்போ தேர்தல் கமிஷன் நினைக்குதா? இல்லை தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அப்படி நினைக்கிறாங்களா? இதெல்லாம் இப்படி ஒரு கேவலமா இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது? நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவோ தமிழ்நாட்டினுடைய கிரைம் புள்ளி விவரங்கள் ரெக்கார்ட் பியூரோவுடைய புள்ளி விவரங்களோ அவங்க சாதகமாக இருந்தால் தானே பேச முடியும். இப்போ அம்மாவே சொல்லியிருக்காங்க, கொள்ளை வழக்குகளை 2.97 குறைஞ்சிருக்கு, உங்கள் ஆட்சியோட குறைஞ்சிக்குதுன்னு. திருட்டு வழக்குகளில் 23.23% குறைஞ்சிருக்கு அப்படின்னு புள்ளி விவரமாக சொல்கிறாங்க. இந்த புள்ளி விவரங்களுக்கு பிரகாரம் நீங்கள் போய் இவங்க எந்த புள்ளி விவரத்தை வச்சு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசுவோம். புள்ளி விவரம் தவறுனாது கூட சொல்லி அதையாவது சொல்லலாமே, அதுக்கும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை இவங்க அதாவது உள்ளே போயிட்டு நீங்கள் பேசலாம். இப்போ முதல்வர் சொல்கிறதுலாம் தவறு, எங்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப லோவாக இருந்தது, உங்கள்கிட்ட எக்ஸாக்ட் ரேட்டில் இருக்குது, அப்படி யாராவது ஒருத்தவங்க பேசக்கூடிய லெவலில் அவங்க இல்லையே. சட்டம் ஒழுங்கு பற்றி சும்மா வெளியில் வந்து 19 சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அங்கே செயினா எடுத்துட்டான், இங்கே இதாக இப்படி தான் பேசுவாங்க. இப்போ ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். தென் மாவட்டத்திற்கு வந்து ஒரு திமுக அமைச்சர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார். அப்போ ஒரு காவல்துறையினுடைய உதவி ஆய்வாளர் வெட்டுப்பட்டு சமூக விரோதிகளால் துடித்து கொண்டு உயிருக்கு போராடி கொண்டு நடு ரோட்டில் உடையுடன் அவருடைய போலீஸினுடைய உடையுடன் கிடக்கிறார். இதை அமைச்சராக போகின்ற ஒரு நபர், திமுக அமைச்சர், அங்கே நிப்பாட்டி விட்டு 20 அடிக்கு அந்தாண்ட இருந்து பார்க்கிறார். தன்னுடைய பிஏ விட்டு மூஞ்சில் தண்ணியை ஊற்றி விடுங்கள் என்று. அன்றைக்கு அவர்களை தூக்கி காப்பாற்றி ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தா கூட அன்னைக்கு அந்த ஒரு உதவி ஆய்வாளர் பிழைச்சிருப்பார், உயிர் போயிருக்காது. இது ஒன்றுல தெரிஞ்சுங்க இவங்களுடைய சட்டம் ஒழுங்கு இவங்க ஆட்சியில் இருக்கும்போது எப்படி இருக்குது. இது ஒரு உதாரணத்தை பாருங்க. உண்மையில் திமுக தான் ஜனநாயகத்தை பாடாய்படுத்துகிறது. அவர்கள் பாடாய்படுத்தும் பாட்டை நாள்தோறும் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இது அம்மாவுக்கும் தெரியும். அதே சமயம் துணிச்சலாக ஒரு அறைகூவல் விடுக்கிறார். அதற்கு பதில் சொல்ல திராணி இல்லை. திசை திருப்பி அஞ்சு நடுங்குகிறது திமுக. இந்த விஷயத்தை எல்லாம் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக உங்கள் மூவருக்கும் எங்கள் பணிவான வணக்கம். வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.